ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபைனல் டெஸ்டினேஷனோட பார்ட் 6 தான். இந்த படத்தோட முன்னாடி பாட்டை பார்த்தாதான் இந்த படம் புரியும் அப்படின்னு எதுவும் இல்ல. எல்லாம் ஒரு புதிய ஸ்டோரி லைனா தான் இருக்கும். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கப்புள்ஸ் கார்ல வேகமா போறாங்க. அதுல இந்த பொண்ணு பேரு ஐரிஸ். அப்ப ஐரிஸ் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றானா, என்ன எதுக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு போற, எனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்கும் தான், பட் நீ கண்ணை கட்டி கூட்டிட்டு போறதுனால இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகுது, நீ எப்போ அந்த சர்ப்ரைஸ காட்ட போறன்னு பால் கிட்ட கேக்குறா. அதுக்கு பாலும் அவ்வளவுதான் கிட்ட வந்துட்டோம், காரை நிறுத்திட்டு ஐரிஸ பார்த்து பார்த்து பொறுமையா கீழே இறங்குன்னு சொல்லி ஐரிஸோட கண்ணை கட்டி போட்டு இருந்தால அதை அவுக்குறான். அப்ப ஐரிஸ் அந்த சர்ப்ரைஸ பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுறா. அப்படி என்னன்னா, ஒரு பெரிய பில்டிங், அதுக்கு மேல ஒரு ஹோட்டல், அதுவும் இல்லாம இங்க பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிட முடியும், அவ்வளவு காஸ்ட்லி. அப்ப ஐரிஸ் நான் இங்க வந்து சாப்பிடுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு பாலை கட்டி பிடிச்சுக்கிறா. அப்பதான் கவனிக்கிறா, இவங்க வந்தது ரிச்சான இடம்ல, அதனால அங்க எல்லாரும் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பால் கிட்ட, நான் இந்த ட்ரெஸ்ல ஓகே தானா, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர போறோன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பேன்னு ஐரிஸ் சொல்றா. அதுக்கு பால், நீ எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் அழகி தாண்டின்னு சொல்லிட்டு சரி வா சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போறான். அப்போ ஒரு சின்ன பையன் ஃபவுண்டன்ல இருந்து காசு எடுத்துட்டு இருப்பான். இத ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு ஃபவுண்டன்ல இருந்து காசு எடுக்கூடாது, அது கெட்ட சவுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஐரிஸ் பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அப்போ என்ட்ரன்ஸ்ல அங்க புதுசா வந்தவங்க எல்லாம் போட்டோ எடுப்பாங்க போல. அப்போ ஒரு போட்டோ இந்த பில்டிங் மாடலோட வச்சு எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட டாப்புக்கு போறதுக்கு எல்லாரும் லிப்ட்ல ஏறாங்க. அப்பவே அந்த லிப்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, அதனால அந்த லிப்டோட டோர் ஒழுங்காவே மூட மாட்டேங்குது. கடைசி அந்த லிப்டோட டோர் சாத்திட்டு அந்த பில்டிங் மேல இருக்கிற ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப ஐரிஸ்கோ செம பயம், அவ்வளவு ஹைட்ல அந்த லிப்ட் போயிட்டு இருக்கும்ல. அப்ப அந்த லிப்ட் ஆபரேட்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹோட்டல் 500 மீட்டர் உயரம், 9000 டன் வெயிட், அப்புறம் எவ்வளவு பெரிய புயல் எது வந்தாலும் இந்த பில்டிங்ல ஒரு கிராக் கூட ஆகாதுன்னு சொல்றான். அப்போ ஒரு பையன் ஃபவுண்டன்ல காசு எடுத்துட்டு இருந்தால, அவனும் அந்த லிப்டுக்குள்ள தான் இருக்கான். அவன் பட்டுன்னு அந்த லிப்டுக்குள்ள குதிச்சதும் ஐரிஸ் நல்லாவே பயந்துடுறா. அப்புறம் எப்படியோ அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடுறாங்க. அப்ப ஐரிஸ் இந்த இடமும் அப்புறம் இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு செம ஹாப்பி ஆயிடுறா. அப்ப பாலும் அங்க இருக்கிற டேபிள் இன்சார்ஜ் கிட்ட போய் அவனோட நேம சொல்றான். அதுக்கு அந்த டேபிள் இன்சார்ஜும், சாரி சார், உங்களுக்கு டேபிள் இல்ல, ஓபன் டேபிள்லாம் நைட்டு தான், இப்போ ஆல்ரெடி எல்லா டேபிளும் புக் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. அப்ப பாலும், எனக்கு ஜாக்க தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவரு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு கேக்குறாரு. அப்ப அந்த டேபிள் இன்சார்ஜும், ஜாக்கா, அவனை இன்னைக்கு மார்னிங் தான் வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஐரிஸும், அங்க பாரு பார் இருக்கு, அங்க போலான்னு பாலை கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் நின்னுட்டு வியூவை ரசிச்சு பாத்துட்டு இருக்கும் போது ஐரிஸ் அந்த கிளாஸை விட்டு பின்னாடி வரா. அப்ப பால், ஐயோ சாரி, உனக்கு ஹைட்னா பயோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், அப்படிலாம் இல்ல, திடீர்னு இவ்வளவு ஹைட்ட பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ற ஐரிஸ். அப்ப பாலும், அங்க பாரு ஃப்ரீயா ஷாம்பெயின் தராங்க, நான் உனக்கு கொண்டு வரேன்னு அதை எடுக்க போறான். இப்ப ஐரிஸ்கோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனாலயே பால் ஷாம்பெயின் எடுத்துட்டு வந்ததும் இருப்பால் வரேன்னு ரெஸ்ட் ரூம் பார்த்து போறா. அப்படி இவ நடந்து போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடமே சரி இல்லாத மாதிரி நடந்து போறா. அப்ப கீழே பார்த்தா அது ஃபுல்லா கிளாஸா இருக்கும். இத பார்த்து ஐரிஸ்க்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும். அதனால ரெஸ்ட் ரூமை பார்த்து ஓடும் போது இவன் நின்ன இடத்துலயே இந்த சீலிங்ல எல்லாம் டெக்கரேஷனுக்கு கிளாஸ் லைட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஷார்ப்பான பீஸ் வந்து விழுந்து அந்த பில்டிங்கோட ஃப்ளோரும் கிளாஸ் தானே, அப்ப அதுவும் கிராக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ரெஸ்ட் ரூம்ல ஐரிஸ் வயித்தை பிடிச்சிட்டு நிக்கிறா. அப்ப அந்த பில்டிங்ல பாட்டு பாடுற லேடி வந்து, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. அப்ப ஐரிஸும் இல்ல பரவாயில்லன்னு சொன்னதும் அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு உங்களுக்குன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐரிஸ் நான் பிரெக்னண்டா இல்லன்னு சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் இல்ல ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடியும், அப்ப நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாங்க. அப்ப ஐரிஸ், நல்ல விஷயம் தான், ஆனா நான் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி, அவன் உன்னை லவ் பண்றான் தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐரிஸும், ஆமா ரொம்ப லவ் பண்றான்னு சொல்றா. அப்ப என்ன கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போயறாங்க. இப்பதான் காட்டுறாங்க, இந்த ஹோட்டலுக்கு இந்த லேடி மட்டும் வரல, அவங்களோட பையனையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த பையன் கிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தான் செல்லும், அம்மா சீக்கிரம் வந்துருவேன், இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போயறாங்க. அப்படியே ஐரிஸ காட்டுறாங்க, அவளும் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வருவா. அப்ப பாலும் அங்கங்க தேடி இருப்பான் போல. ஐரிஸ பார்த்ததும், ஓ நீ இங்கதான் நிக்கிறியா, என் கூட வா, உனக்கு ஒண்ணு காட்டணும்னு அந்த பில்டிங்கோட டாப்புக்கு கூட்டிட்டு போறான். இப்பதான் காட்டுறாங்க இந்த பில்டிங் எவ்வளவு ஹைட்னு. கீழே பார்த்தா பக்கத்துல இருக்கிற பில்டிங்லாம் அவ்வளவு சின்னதா இருக்கும். அப்ப ஐரிஸும் இதெல்லாம் பார்த்துட்டு பால் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவா. இந்த டைம்ல பாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான். சரின்னு பால், நீயே ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு ஐரிஸ் சொல்றா. அப்ப பாலும் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பையன் இருந்தான்ல, அவன் பில்டிங் மேல இருந்து காயினை கீழே
போட்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட தொப்பி பறந்து போகும். இதெல்லாம் ஐரிஸ் பாத்துக்கிறா. அப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி, தம்பி காயினை கீழே போடாத, யாராச்சும் தலையிலேயே பெற்ற போதுன்னு சொல்றாரு. இதனால அந்த சின்ன பையன் சாரி சார்னு சொல்லிட்டு அவர் போனதும் வந்துட்டான் அட்வைஸ் பண்றதுக்குன்னு சொல்றான். இதையும் ஐரிஸ் பாக்குறா. அப்ப பால் திரும்பி ஐரிஸ் கிட்ட, கடந்த சில வருஷமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். அப்ப பால் மண்டி போட்டு ஐரிஸ் கிட்ட என்ன சொல்றானா, மிச்ச வாழ்க்கைய உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். ஐரிஸும் வயித்துல கைய வச்சுட்டு எங்க கூட வாழ ஆசைப்படுறியான்னு சொன்னதும் பால் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஐரிஸும் நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறா. அப்ப பாலும் இதுல என்ன இருக்கு, இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப ஐரிஸும் உன்கிட்ட சொல்லாததுக்கு என் மேல கோவமா இல்லையான்னு கேக்குறா. இதுல என்ன இருக்கு, வில் யூ மேரி மீன்னு கேக்குறான் பால். அதுக்கு ஐரிஸும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுத்து போட்டு விடுறான். அப்ப அந்த ரிங்கும் ஐரிஸோட விரலுக்கு பத்துல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அப்ப பாலும் ரொம்ப டைட்டா இருக்கான்னு ஐரிஸ் கிட்ட கேட்டதும் இல்ல இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்றா. அப்ப பால் இந்த விஷயத்த டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவோன்னு ஐரிஸ கூட்டிட்டு உள்ள போறான். இந்த டைம்ல அந்த சின்ன பையன் இருந்தான்ல, அவன் ஒரு காயினை தூக்கி போடுறான். அதுவும் பில்டிங்கை விட்டு தூரமா போகும். ஆனா அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்ல இருந்ததுனால காத்து அடிச்சு திரும்பி அந்த பில்டிங் வென்டிலேஷனுக்குள்ள போய் ஒரு ஃபேன்ல ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாம இந்த காயின் தான் பெரிய சம்பவமே பண்ண போது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே சீனை கட் பண்ணா டான்ஸ் ஆட உள்ள போனாங்கள பால் அப்புறம் ஐரிஸும். அங்க போனா ஒருத்தன் செம்மையா பாட்டு பாடிட்டு இருப்பான். அதனால அங்க இருக்கிறவங்களா செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்களும் கூட சேர்ந்து அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பில்டிங்க தாங்கி புடிச்சிட்டு இருக்கிற கம்பியில நட்டு ஒன்னொன்னா கழுண்டுது இவங்க ஆடுற டான்ஸ்ல. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வென்டிலேஷன் ஃபேன்ல ஒரு காயின் ஸ்டக்கா இருந்துச்சுல, அந்த காயின் தெரிச்சிட்டு போய் கேஸ் கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு பைப்ல பட்டு கேஸ் லீக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் ஜாலியா ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங் ஃப்ளோர் கிளாஸ்ல ஆகிருக்கும்ல, அதுவும் இல்லாம ஒரு ஷார்ப்பான கிளாஸ் விழுந்து கிராக் ஆச்சுல அந்த ஃப்ளோர்ல, அது இவங்க ஆடுற டான்ஸ்ல ரொம்ப பெருசாகுது. ஆடிட்டு இருந்த ஐரிஸ்க்கும் ஏதோ ஒன்று வித்தியாசமா ஃபீல் ஆகும். அதனால அப்செட் ஆகி நின்னுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அந்த பில்டிங்கோட கிளாஸ் உடஞ்சு எல்லாரும் கீழே விழுவுறாங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து. இந்த டைம்ல இந்த பில்டிங் கீழே ரெண்டு செக்யூரிட்டி ரேடியோல பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மழை பெய்யற மாதிரி இந்த பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து சாவறாங்க. இந்த டைம்ல பால் இருக்கான்ல, அவன் ஒரு சின்ன கிளாஸ் துண்டை பிடிச்சிட்டு கீழே விழுவாம தொங்கிட்டு இருப்பான். பாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா லாஸ்டா ஐரிஸ் கண்ணு முன்னாடியே அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து சாவறான். இந்த டைம்ல அந்த பில்டிங்ல இருந்த மிச்சவங்க எல்லாம் அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்த அந்த பில்டிங்ல சமைச்சிட்டு இருப்பான். அதுல ஒரு செஃப் ஃபயர் குக்கிங் பண்ணிட்டு இருப்பான் போல. அப்ப ஆளுங்க பயத்துல ஓடிட்டு இருந்ததுனால அந்த செஃப் ஒரு பாட்டி மேலேயே தீ வச்சு விட்டுறான். அந்த பாட்டியும் பத்திக்கிட்டே ஓடி போய் வென்டிலேஷன்ல இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருந்துச்சுல, அங்க போனதும் அந்த இடமே ஒரு பெரிய தீ விபத்து ஆகுது. அப்ப ஐரிஸ் கூட ரெஸ்ட் ரூம்ல ஒரு லேடி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பையனை ஒரு கபோர்ட்ல வச்சு சாத்துறாங்க. அப்ப அந்த பையன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாவுறாங்க அந்த லேடி. ஐரிஸும் ஒரு டேபிள் பின்னாடி போய் உட்கார்ந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறா. அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிச்ச மிச்சம் எல்லாரும் படிக்கட்டு வழியா கீழே போலான்னு போகும்போது ஐரிஸ தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. அப்போ அந்த சேட்டை பிடிச்ச சின்ன பையன் இருக்கான்ல, அவன் ஃபர்ஸ்டா ஸ்டெப்ல கீழே போறான். அப்ப இவங்க எல்லாரும் ஸ்டெப்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப நடந்த விபத்துல அந்த பில்டிங்கோட ஒரு சைடு, அதுவும் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற சைடு உடஞ்சு அந்த ஸ்டெப்ஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் கீழே விழுவுறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் தப்பிச்சிடுறான். அந்த ஸ்டெப் உடையும் போது ஐரிஸ் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறா. சரி அடுத்து லிப்ட்ல கீழே போலான்னு எல்லாரும் லிப்ட பார்த்து ஓடுறாங்க. அப்ப கரெக்டா லிப்டுக்குள்ள ஐரிஸ் ஏறும் போது ஒரு கிழவன் ஐரிஸ தள்ளி விட்டுட்டு உள்ள போக பாக்குறான். அப்போ லிப்ட் ஆபரேட்டர் அந்த கிழவனை உள்ள ஃபுல் ஆகிருச்சு, உள்ள வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லிப்டோட வயர் கட் ஆகி அந்த கிழவன் வேற லிப்ட் டோர் கிட்டே நின்னுட்டு இருப்பான். லிப்ட் வயர் கட் ஆனதுனால கிழவனை ரெண்டா வெட்டி கிழவன் அங்கேயே செத்துறான். இத பார்த்த ஐரிஸும் கத்திட்டே அங்கிருந்து ஓடுறா. அப்ப மிச்சம் இருந்த எல்லாரும் பில்டிங்கோட ஒரு சைடு வந்ததால, ஏற்கனவே பில்டிங் ஒரு சைடு உடஞ்சு போச்சு, இப்ப எல்லாரும் இந்த சைடு வந்ததால வெயிட் அதிகமாகி பில்டிங் ரெண்டா உடைய ஆரம்பிக்குது. அப்ப உள்ள இருந்த ஐரிஸும் சேஃபா ஒரு இடத்த பிடிச்சு உட்காந்துக்கிறா. ஆனா மிச்சவங்க அந்த பில்டிங்கோட கிளாஸ் இருக்கும்ல, அதுல போய் விழுந்துறாங்க. இப்பதான் அந்த காயின் ஒரு வேலையை பாக்குது. அந்த ஹோட்டல்ல ஒரு பியானோ இருக்கும், அதுவே ஏற்கனவே விழுவுற மாதிரி இருக்கும். இப்ப அந்த காயின் அந்த பியானோ மேல விழுந்ததும் அந்த பியானோ போய் கிளாஸ்ல விழுந்து ஐரிஸ் தவிர எல்லாரும் அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துறாங்க. இந்த டைம்ல அந்த சேட்டை பிடிச்ச பையன் இருந்தால, அவன் எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு அந்த பில்டிங்ல இருந்து கீழே வந்தா மேல இருந்து விழுந்த பியானோ அவன் மண்டையிலே விழுந்து சட்னி ஆகிடுறான். அப்புறம் அந்த காயின் தட்டி தட்டி எங்க இருந்து அந்த சின்ன பையன் அந்த காயினை எடுத்தானோ அந்த ஃபவுண்டன்லயே அந்த காயின் போய் விழுவுது. இதுக்கப்புறம் ஐரிஸ் என்ன பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது ஒரு லேடி அவ பையனை கபோர்ட்ல வச்சு சாத்திருப்பால, அந்த பையன் காப்பாத்துங்கன்னு கத்துறான். இத பார்த்த ஐரிஸும் அந்த பையனை காப்பாத்தி தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கா
இருக்குமான்னு பாக்குறா. அப்ப இந்த பில்டிங்கும் மொத்தமா இடிஞ்சு விழுவுது. அதுல இருந்து கீழே விழுவாம ஐரிஸ் தப்பிச்சிருப்பா. அது எப்படின்னா, பால் மாட்டி விட்ட ரிங் இருக்கும்ல, அது ஒரு கம்பிக்கு நடுவுல மாட்டி தொங்கிட்டு இருப்பா அந்த பையனோட. இதுக்கப்புறம் அந்த விரல் மாட்டி இருந்த தோல் உறிஞ்சு அந்த பில்டிங்ல இருந்து ஐரிஸும் அந்த பையனும் உழுவுறாங்க. அதுவும் ஐரிஸ் ஏதோ கம்பியில போய் சொருகி சாவற மாதிரி காட்டுறாங்க. அப்ப யாரோ கத்துற மாதிரி காட்டிட்டு, இதெல்லாம் ஒரு பொண்ணு கனவை பார்த்து கிளாஸ்ல முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருந்த மேக்ஸ் சாரும், மேக்ஸ் பயமா தான் இருக்கும், அதுக்குன்னு கத்துற அளவுக்கானு கேக்குறாரு அந்த பொண்ணு கிட்ட. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. அப்ப திரும்பியும் அந்த கனவு வந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கிறா. அதுவும் இல்லாம இவ கத்துனதுல இவ ரூம்மேட்டு எந்திரிச்சிருவா. அப்ப ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு டெய்லியும் ஒரு பொண்ணோட கனவு வருது, அவ பேர் ஐரிஸ், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பேரு தான் என்னோட பாட்டி பேரும், ஆனா இதுவரை என்னோட பாட்டியை நான் பார்த்ததே இல்லன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், அப்ப நீ வீட்டுக்கு போய் உன்னோட பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றா. இதனால அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கார் ஓட்டிட்டு அவ வீட்டுக்கு போறா. அப்ப கண்ணை மூண்டாலே அந்த கனவு தான் வரும் ஹீரோயினுக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் அவளோட அப்பா கிட்ட, அம்மாவோட பழைய பொருள் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு அப்பாவும், உங்க அம்மா எப்ப நம்மள விட்டுட்டு போனாங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றாரு. வேணும்னா உங்க அம்மாவோட அண்ணா வீட்டுக்கு போ, அங்க உனக்கு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோயின் அவளோட உண்மையான பிரச்சனையா சொல்றா. எனக்கு அம்மா பிரச்சனை இல்ல, அம்மாவோட அம்மா, அதாவது என்னோட பாட்டி ஐரிஸ், அவங்க பேர்ல ஒரு பொண்ணு என் கனவுல வந்துட்டே இருக்கா, அதனால பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், உன்னோட அங்கிள் வீட்டுக்கு போ, அங்க கண்டிப்பா உன்னோட பாட்டியை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினும் அவளோட தம்பியை கூட்டிட்டு அங்கிள் வீட்டுக்கு போறா. அங்க போனதும் நேரம் அவளோட அங்கிளை பார்த்து, எனக்கு பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் அங்கிளோ, இல்ல அத பத்தி எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின், எனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது, அந்த கனவு மொத்தமும் ஸ்கை வியூன்னு ஒரு ஹோட்டல்ல தான் நடக்குது அப்படின்னு சொன்னதும் அங்கிளும் அவரோட வைஃப் ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் அங்கிளும் இத பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின், நீங்களாச்சும் பாட்டியை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறா. அப்ப அந்த அங்கிளோட வைஃபும், சரி அந்த ரூம்ல இருக்கிற கபோர்ட்ல தான் பாட்டியை பத்தி விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பட்டுன்னு போய் அந்த கபோர்டு ஓபன் பண்ணி அங்க என்ன இருக்குன்னு பாக்கும்போது, இவளுக்கு கனவுல ஒரு பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் அந்த ஹோட்டல் ஸ்கை வியூ மாடல் முன்னாடி எடுத்த போட்டோ கிடைக்குது. அப்ப இத பார்த்த ஹீரோயின், அப்போ இது கனவில்ல, உண்மைதான், என்னோட பாட்டி தான் என்னோட கனவுல வராங்க, அவங்கள போய் பார்த்தா இதுக்கு பதில் கிடைக்கும்னு அவங்களோட அட்ரஸும் அந்த பாக்ஸ்லயே இருக்கும். சரின்னு அவங்கள பாக்குறதுக்கு ஹீரோயின் கார் எடுத்துட்டு போறா. அங்க போனா அந்த இடம் ஃபுல்லா வித்தியாசமா இருக்கும். சரின்னு கேட்ல போய் நின்னுட்டு, நான் உங்க பேத்தி வந்திருக்கேன்னு சொல்றா ஹீரோயின். அப்ப அந்த பாட்டியும், இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா உங்ககிட்ட இருக்கிற போன் அப்புறம் கார் சாவி எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ள வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவகிட்ட இருந்த எல்லா பொருளையும் உள்ள வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறா. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போனா ஹீரோயின் அவ பாட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. அப்போ இவ பாட்டி, அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க, வா இந்த சேர்ல வந்து உட்காருன்னு சொல்றாங்க. உட்காந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு 2 மாசமா ஒரு கனவு வருது, அதுல நீங்களும் தாத்தாவும் ஸ்கை வியூன்னு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அப்ப அந்த ஹோட்டல் இடிஞ்சு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆகி லாஸ்டா நீங்களும் செத்துறீங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த பாட்டியும், அது வெறும் கனவு மட்டும் இல்ல, அது என்னோட முன்னறிவிப்பு, கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு, அப்ப நான் அந்த ஹோட்டல் டாப்ல நிக்கும் போது அந்த கனவுல என்னென்னலாம் நடந்துச்சோ அது என்னோட கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சின்ன பையன் கனவுல வந்த மாதிரியே காயினை தூக்கி போட வந்தான், ஆனா நான் அதை தடுத்து அங்கிருந்த எல்லாரையும் இந்த ஹோட்டலோட கிளாஸ் உடஞ்சிருக்குன்னு சொல்லி அங்க இருந்த 100 கணக்கான பேரை நான் காப்பாத்தினேன். ஆனா அப்ப தெரியாது மரணத்தோட சண்டை போட்டா லாஸ்டா மரணம் தான் ஜெயிக்கும்னு. அப்படியே அந்த மரணம் அந்த பில்டிங்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க ஒருத்தங்களா சாவடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னோட பாலையும் சாவடிச்சிருச்சு. அதனால மரணம் எப்படி வரும்னு நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் எழுதியிருக்கேன், அதனால நீ இங்க இரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன்னு சொன்னதும் ஹீரோயின், ஐயோ என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. அந்த பாட்டியும், நான் சொல்றத நம்பு, மரணம் நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இதெல்லாம் கேட்காம வெளியே போறா. பாட்டியும் இந்த வீட்டை விட்டு 20 வருஷமா வெளியே வராம இருப்பாங்க, ஏன்னா வெளியே வந்தா ஏதோ ஒரு வழியா இவங்க செத்துருவாங்க. ஆனா ஹீரோயின் தான் நம்பலல, அதனால வேற வழி இல்லாம வெளியே வராங்க பாட்டி. அப்படி வெளியே வந்ததும் ஹீரோயின் கிட்ட இவங்க ஆராய்ச்சி பண்ண ஒரு புக் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லி, நான் இவ்வளவு நேரம் சொன்னது நீ நம்பலல, இப்ப நீ நம்பு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமா காத்தடிக்குது. வெளிநாட்டுல வீட்டுக்கு மேல டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நார்த் சவுத் காட்டுற கம்பி இருக்கும்ல, அது கட் ஆகி கரெக்டா ஃபயர் எக்ஸ்டென்ஷன் மேலேயே விழுந்து அதுல இருந்து வந்த பிரஷர் அந்த கம்பி மேல பட்டு பாட்டியோட வாயிலேயே சொருகி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே செத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கத்துறா. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பாட்டிக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அப்ப ஓடி போன ஹீரோனோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க அம்மா வந்ததுனால இவங்களோட அண்ணன் இருக்கான்ல, அதான் ஹீரோனோட அங்கிள், அவரோட வீட்டுல இன்னைக்கு பார்ட்டி, அதனால நீயும் வான்னு ஹீரோனோட தம்பி ஹீரோயினை கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோயினும், நீ வேணா போ, நான் வர
வரலன்னு அவ வீட்லயே உட்கார்ந்துடுறா. அப்ப இந்த ஐரிஸ் பாட்டி சொன்னது ஏதாச்சும் உண்மையா இருக்குமான்னு அந்த புக்கை படிக்கிறா. அதுவும் இல்லாம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கைவியூ ஹோட்டல்ல இருந்த ஒரு ஆளு கூட உயிரோடு இல்ல. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு பயந்துட்டே இத பாத்தி சொல்லலான்னு அவ அங்கிள் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போறா. இந்த டைம்ல அங்கிள் வீட்டுல காட்டினா எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கரெக்டா உள்ள வருவா. இத பார்த்த அங்கிளும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு ஹீரோயினை பார்த்து நடந்து வரும்போது ஒரு கிளாஸ் கால்லே குத்தி கீழே விழுந்ததும் பக்கத்துல ஒரு குச்சி இந்த புல் வெட்டுற மிஷின் இருக்கும்ல அது மேல விழுந்ததும் புல் வெட்டுற மிஷின் ஆன் ஆகி கீழே விழுந்திருந்த அங்கிள் மூஞ்சிலே போய் விழுந்து அவரோட மூஞ்சிய வெட்டி அந்த இடத்துலயே அவரு செத்துறாரு. இத பார்த்த எல்லாரும் கத்துறாங்க. அப்படியே அங்கிளுக்கும் இன்னொரு இறுதி சடங்கு பண்ணிட்டு அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. அது என்னன்னா ஐரிஸ் அன்னைக்கு 100 பேரை காப்பாத்துறாங்க. ஆனா மரணம் அவங்கள தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் இருந்ததுனால மரணத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகியிருக்கு எல்லாரையும் சாவடிக்க. அதுல கடைசி ஆள் ஐரிஸ் தான். அதுவும் இல்லாம அந்த ஹோட்டல்ல சாவ வேண்டியவங்க லேட்டா செத்ததுனால அவங்களுக்கு அதுக்குள்ள குழந்தை பிறந்திருந்தா அவங்களையும் சேர்த்து சாவடிச்சிடும் அந்த மரணம். அதுவும் இல்லாம ஐரிஸ் மரணத்துக்கிட்ட இருந்து 20 வருஷம் தன்னைத்தானே காப்பாத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ஐரிஸ் செத்ததும் அவங்களோட முதல் பையன் ஹீரோனோட அங்கிள் செத்துறாரு. அதனால அங்கிளோட பசங்க தான் நெக்ஸ்ட் சாக போறாங்கன்னு ஹீரோயின் அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றா. ஆனா அங்கிருந்த யாருமே நம்மள எல்லாரும் ஹீரோயினுக்கு தூசு பிடிச்சிருச்சு ஐரிஸ் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் பார்க்க உண்மை மாதிரி இருக்கும் ஆனா உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த அங்கிளுக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதுல மூத்த பையன் எரிக்க காட்டுறாங்க. அவனும் ஒரு டேட்டோ ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவனும் அவனோட அப்பா நேத்து தான் இறந்து போயிருப்பாரு. அதனால டேடுன்னு டேட்டோ குத்திட்டு இருப்பான். அப்ப இவன் மூக்குல ஒரு வளையம் குத்தி இருப்பான். அதுல சீலிங்ல தொங்கிட்டு இருந்த கம்பி விழுந்து அந்த வளையத்துல வந்து மாட்டுது. இந்த டைம்ல அந்த கம்பியும் ஃபேன்ல சுத்த ஆரம்பிச்சதும் கம்பி இவனோட வளையத்தோட மேல இழுக்குது. இவனும் டேபிள் மேல எல்லாம் ஏறி நின்னு கழட்டிலான்னு ஏறும் போது கீழே வேற பெட்ரோல் சிந்தி இருக்கும் போல அதுல தீ பத்தி அந்த ரூம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. கடைசியா அவ மூக்கு வளைய இருந்து அந்த கம்பையை எடுத்ததும் நேரா அந்த தீயிலே போய் விழுந்துடுறான். அப்படியே அந்த டேட்டோ ஷாப் ஃபுல்லா எரியற மாதிரி காட்டிட்டு சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் அவ தம்பிய கூட்டிட்டு எரிக்கு வேற போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். அதனால அங்கிள் வீட்டுக்கு கார்ல போறாங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி என்ன சொல்றான்னா நேத்து டேட்டோ ஷாப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னதும் காரு முன்னாடி வந்து எரிக் நிக்கிறான். அப்போ ஹீரோயினும் டேட்டோ ஷாப் எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. உனக்கு எது ஆகலையான்னு கேக்குறா. அதுக்கு எரிக்கும் லெதர் ஜாக்கெட் போட்டதுனால ஒன்னும் ஆகல. அது இல்லாம உன்னோட மரணம் எனக்கு ஹார்ட் அட்டாக் போட்டுட்டு போயிருக்குன்னு ஹீரோயின் கிட்ட காட்டி ஹீரோயினை கிண்டல் பண்றான். அப்படின்னு சொன்னா அவன் கேட்காம போயிட்டே இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு எரிக்கோட தங்கச்சி ஜூலியா ரன்னிங் பண்ணு வரா. அப்ப எரிக்க பார்த்து கையில என்னாச்சுன்னு கேட்டா அது ஒண்ணு இல்ல ஹீரோயினோட மரணம் எனக்கு ஒரு டேட்டோ போட்டுட்டு போச்சுன்னு கைய காட்டுறான். அப்போ ஜூலியாவும் சிரிச்சுட்டே ரன்னிங் போக கிளம்புறா. அப்போ ஹீரோயினும் எரிக்கிட்ட நான் உதவி பண்ணதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜூலியா வேற ரன்னிங் போனால அவ மேலேயே ஃபுட்பால் பட்டு குப்பை தொட்டில விழுந்துடுறா. கரெக்டா அவன் நேரத்துக்கு குப்பை எடுக்கிற லாரியும் அங்க வந்து ஜூலியாவையும் சேர்த்து அந்த லாரிக்கு பின்னாடி குப்பையை கிரஷ் பண்ற ஒரு மிஷின் இருக்கும் அதுக்குள்ளேயே போடுது. இவங்களும் ஜூலியா அந்த லாரிக்குள்ள விழுந்ததை பார்த்துட்டு அந்த லாரி பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ ஹீரோயின் எப்படியோ அந்த லாரி மேல ஏறி ஜூலியாக்கு கை கொடுத்து தூக்கலான்னு ட்ரை பண்ணும் போது அந்த குப்பையை கிரஷ் பண்ற மிஷின் ஸ்டார்ட் ஆகி ஜூலியாவோட தலையை நசுக்கி அங்கேயே ஹீரோயின் கண்ணு முன்னாடியே செத்துறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஜூலியா செத்ததால மிச்சம் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப எரிக்கோட தம்பி பாபி ஹீரோனை பார்த்து நீ சொன்னதை நாங்க நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோன்னு இல்ல என் மேலதான் தப்பு நான் தான் ஆர்டரை மாத்தி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோனோட அங்கிள் வைஃப் நீ தப்பா சொல்லல என்னோட ஃபர்ஸ்ட் பையன் ஏரி உன்னோட அங்கிளுக்கு பிறக்கல அவன் வேற ஒரு ஆளுக்கு தான் பிறந்தான்னு சொன்னதும் எரிக்கும் என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோச்சிட்டு போயிடுறான். அப்போ பாபியும் அடுத்து நான் தான் என்னை எப்படியாச்சும் காப்பாத்து நீ கூட மரணத்தை யாரோ தோக்கடிச்சாங்கன்னு சொன்னில அவங்கள தேடி போலான்னு சொன்னதும் அப்போ ஹீரோனும் ஆமா ஐரிஸ் புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்ப ஜேபின்னு ஒரு ஆளு இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு அந்த புக்ல இருக்கு. இந்த ஜேபின்னு நேம கேட்டதும் ஹீரோனோட அம்மா நான் இந்த நேம என்னோட அம்மா ஐரிஸ் சொல்லிருக்காங்கன்னு அவங்க கூட ஹோப்ஸ் ரிவர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ ஹீரோனும் சரி அங்க போய் பாக்கலான்னு ஹீரோனோட அம்மாவோட கேரமல்ல ஏறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஏரிக்கோ என்னோட தம்பி பாபிக்கு பீனட் பட்டர்னா ஆகாது அதனால உங்க வண்டியில இருக்கிற பீனட் பட்டரை எடுத்து தூக்கி போட போறேன்னு சொல்லி கேரவின்குள்ள போய் அந்த
பீனட் பட்டரை எடுத்து தூக்கி போடுறான். அப்படியே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் கேரவனை ஓட்டிட்டு இருந்த ஹீரோயினோட அம்மா நான் ஏன் உங்களை விட்டு போனேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா என்னோட அம்மா ஐரிஸ் மரணம் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லிதான் என்ன வளர்த்தாங்க. பட் நான் அதை எதுவுமே நம்பவே இல்ல. ஆனா நீங்களா பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட அம்மா சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். அதனால நான் உங்களையும் சாவி இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லி வளர்க்கணும்னு ஆசைப்படல. அதனால உங்களை விட்டுட்டு போயிட்டேன். நான் செஞ்சது சரியா இல்ல தப்பான்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலும் வருது. சரின்னு உள்ள போனா ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஜேபி எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு அவரை கண்டுபிடிச்சு போறாங்க. அவரு பாத்தீங்கன்னா அந்த ரூம்லயே தான் இருப்பாரு. அப்ப இவங்க வந்ததும் என்னோட பேரு தான் ஜேபி, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு ஐரிஸ் சொல்லி இருக்காங்க. இப்ப வேற ஐரிஸ் இறந்ததுனால அடுத்தடுத்து உங்க ஃபேமிலில ஒருத்தவங்களா சாவ ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஆமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த சாவுல இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி சொல்லுங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஜேபியோ ஆமா அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. ஒரு பொண்ணு இந்த சாவுல இருந்து தப்பிச்சா அது எப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருவா. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியோ அந்த பொண்ணை பொழைக்க வச்சிருவாங்க. அப்படிதான் அந்த பொண்ணு மரணத்துல இருந்து தப்பிச்சிருப்பா. இந்த மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு யாரையாச்சும் கொன்னு அவங்களோட ஆயில நம்ம வாழணும், இல்லனா செத்து உயிர் பிழைக்கணும்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் மிச்சம் இருக்கிற டைமை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஐரிஸ் காப்பாத்தி அப்புறம் எல்லாம் புரிய வச்சாங்க. இப்பதான் காட்டுறாங்க அந்த ஜேபி யாருன்னு. அந்த ஸ்கைவி ஹோட்டல்ல ஒரு பாட்டு பாடுற லேடியோட பையன் இருந்தால அவன் தான் இந்த ஜேபி. அதுவும் இல்லாம அந்த கனவுல இந்த சின்ன பையன் தான் லாஸ்டா செத்துருப்பான். இதுக்கப்புறம் ஜேபியும் நீங்களா செத்ததுக்கு அப்புறம் மரணம் என்னையும் தேடி வரும். அதனால நான் மிச்ச வாழ்க்கைய என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு எரிக் அவன் தம்பி பாபியை கூட்டிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லாம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப எரிக் என்ன சொல்றானா, உனக்கு தான் பீனட் பட்டர் இருக்கிற எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிரும்ல, அதை நீ சாப்பிடுற. நம்ம வேற ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம், இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவாங்கன்னு எரிக் சொல்றான். அதனால பாபியும் என்னமோ சொல்ற, சரி எனக்கும் வேற வழி இல்லைன்னு ஓகே சொல்லிடுறான். இதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் கிட்ட போய் காசை போட்டு பீனட் பட்டர் இருக்கிற ஒரு பிஸ்கெட்டை செலக்ட் பண்றாங்க. ஆனா அந்த பிஸ்கெட் வரல. கட்டுப்பான எரிக்கும் பாபியும் அந்த வெண்டிங் மிஷினை போட்டு சாச்சு லாஸ்டா அந்த பிஸ்கெட்டை எப்படியோ விழுக வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மிஷின் இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப பாபிய நீ ரூமுக்குள்ளவே இருன்னு சொல்லிட்டு கதவை பட்டுன்னு சாத்திட்டு போறான் எரிக். இதுல பாத்தீங்கன்னா இவன் டோரை சாத்தின வேகத்துல ஒரு பேட் அந்த மிஷின் மேலே விழுந்து எம்ஆர்ஐ மிஷின் ஆன் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எரிக் வெளியே போனால அவன் ஒரு வீல் சேர் எடுக்கிறான். எதுக்காகனா பாபி செத்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்ல. இதுக்கப்புறம் உள்ள வந்த எரிக் பாபிய வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிட சொல்றான். அதுவும் இல்லாம இந்த பீனட் பட்டர் அலர்ஜிக்கான டேப்லெட் இருக்கும், அதையும் பாபி கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் பாபியும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டதும் மூச்சு விட ரொம்பவே கஷ்டப்படுறான். இந்த டைம்ல அந்த எம்ஆர்ஐ மிஷின் ஆன் ஆச்சுல, அந்த மிஷின்ல ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அதுவும் இல்லாம எம்ஆர்ஐ மிஷின்ல மேக்னெட்டிக் பவர் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்ப வேற மிஷின்ல பிரச்சனை, அதனால சுத்தி இருக்கிற எல்லா இரும்பு பொருளையும் ஈர்க்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த எரிக் வேற மூக்குல இரும்பு வளையம் போட்டிருப்பான். அதுவும் இல்லாம உடம்புல நிறைய இடத்துல போட்டிருப்பான் போல. அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் அந்த எம்ஆர்ஐ மிஷின்ல போய் ஒட்டுது. இதுக்கப்புறம் இன்னும் மேக்னெட்டிக் பவர் அதிகமாகி எரிக் கொண்டு வந்த வீல் சேர் இருக்கும்ல, அது பறந்து வந்து எரிக்கையும் சேர்த்து கொண்டு போய் அந்த எம்ஆர்ஐ மிஷின் நடுவுலயே சொருகுது. மேக்னெட்டிக் பவர் அதிகமாக ஆக எரிக்கோட வயித்தை கிழிச்சிட்டு போகுது இந்த வீல் சேர். இந்த டைம்ல பிஸ்கெட்டை சாப்பிட்ட பாபியும் அவனோட அலர்ஜி டேப்லெட் செத்து போன எரிக்கோட கையில இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து எடுத்து சாப்பிடுறான் எப்படியோ. இந்த டைம்ல அந்த ரூமுக்கு முன்னாடி நடந்து போன நர்ஸோட ஐடி கார்டு மேக்னெட்னால ஈர்க்குது. அப்ப அந்த டோரை ஓபன் பண்ண நர்ஸும் உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிக்கும் பாபியும் ஒரு வெண்டிங் மிஷினை போட்டு தட்டிட்டு இருந்தானுங்கள, அந்த மெஷின்ல இருந்து ஒரு ஸ்பிரிங் பறந்து வந்து பாபியோட மண்டையிலேயே சொருகி பாபி அங்கேயே செத்துறான். இதை பார்த்து அந்த நர்ஸும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயின் அப்புறம் அவளோட அம்மா தம்பி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எரிக்கையும் பாபியும் பார்த்துட்டு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து மரணம் என்னதான் தேடி வரும், அதனால ஐரிஸோட வீட்டுல போய் நான் வாழ போறேன், நான் உயிரோட இருந்தா நீங்களும் உயிரோட இருப்பீங்கன்னு ஹீரோயின் தம்பி அப்புறம் அவளோட அம்மா 3 பேரும் ஐரிஸோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல இவங்க வந்த கேரவன் பறந்து போய் ஒரு தண்ணிலேயே விழுந்து அந்த தண்ணி கடியில ஹீரோயின் மாட்டிக்கிறா. ரொம்ப நேரம் ஹீரோயின் தண்ணிக்குள்ளேயே இருப்பா. அப்ப அவன் தம்பிக்கார ஹீரோயினை கஷ்டப்பட்டு தூக்கி ஹீரோயினுக்கு சிபிஆர் பண்ணி காப்பாத்துறான். ஹீரோயின் தான் செத்து பொழைச்சிருப்பால, அதனால மரணம் இவங்களை தேடி வராதுன்னு நம்புறாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயினோட தம்பிக்கு கிராஜுவேஷன் டே. அதனால ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர் அங்க வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நீ அன்கான்சியஸ்ல இருக்கும் போதுதான் உன் தம்பி காப்பாத்தினா, ஆனா நீ டெக்னிக்கலா சாவலன்னு சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு புரியுது, அப்ப நான் சாவலனா இப்ப
மரணனை திரும்பியும் துரத்திட்டு வரும் அப்படின்னு நினைச்சதும் அந்த டைம்லயே ஒரு ட்ரெயின் கவுந்து இவங்க இருக்கிற இடத்த பார்த்து வரும். இவங்களும் அதை விட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓடி தப்பிப்பாங்க. சரி தப்பிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு நிக்கும் போது அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி இருந்து மரங்களா வந்து இவங்க மேலேயே விழுந்து நசங்கி சாவுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. அப்படியே இந்த படத்துல பாத்தீங்கன்னா மரணம்னு சொல்றது நம்ம சாவதான். அதாவது எல்லாரும் பிறந்தா ஒரு நாள் சாவணும். இவங்கெல்லாம் அந்த ஹோட்டல்லயே செத்துருக்கணும். அவங்க டைமை தாண்டி இந்த உலகத்துல இருந்ததுனால மரணம் இவங்களை தேடி வர்ற மாதிரி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை பத்தி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியும் நான் உங்களுக்காக ஒரு புது படத்தோட வருவேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் காய்ஸ்.